So first question பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? இல்ல பெருசு பண்ணட்டுமா இன்னும் கொஞ்சம்? If 128 minus 8 power x is equal to 2 power 6, then the value of x is. இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளா இருக்கும் இந்த பேப்பர்ல. 128 minus 8 power x equal to 2 power 6 எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்கிறேன். இப்போ அந்த x இன் மதிப்பு நமக்கு தெரியணும். 128 2 பவர் எவ்வளவு? 128 சொல்லுங்க பார்க்கலாம். 2 பவர் எவ்வளவு? 2 பவர் எது போட்டா 128 வரும்? 2 power 2, 2 power 1 is 2, 2 power 2 is 4, 2 power 3 is 2 power 3 எவ்வளவு? 2 into 2 into 2 எவ்வளவு? 2 into 2 into 2 வந்து 8, 2 power 4 16. அதுல போடாதீங்க, நீங்க சாட்ல போட்டா என்னால பார்க்க முடியாது. ஓகே, நீங்க வாயில சொல்லுங்க. 2 power 4 is 16, 2 power 5 is 32, 2 power 6 எவ்வளவு? How much is 2 power 6? 2 power 6 எவ்வளவு வருது? 64. அப்போ நீங்க இந்த ஈக்குவேஷன்ல அந்த 8x ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, அந்த மற்ற நம்பர்ல அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்ப என்ன ஆகும்? மைனஸ் 8 பவர் x is equal to 64 மைனஸ் 128 வரும் இல்லையா? எஸ் சார். இருங்க, இன்னொன்னு எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு ஒர்க் ஷீட் எடுத்துக்கிறேன், அப்பதான் சரி வரும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் என்ன? 128 மைனஸ் 8 to the power x is equal to 2 power 2 to the power 6. இப்படிதான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஹலோ குழந்தைகளா, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எஸ் சார். இதான் கொடுத்துருக்காங்க. இப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப எக்ஸ் இல்லாததுல ஒரு பக்கம் வச்சுக்கிறேன், அப்படிதானே பண்ணுவீங்க? எக்ஸ் உள்ள மைனஸ் 8 to the power x is equal to 2 power 6 எவ்வளோ? 64 மைனஸ் இந்த 128 அந்த போகும்போது மைனஸ் ஆயிரும் 128. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருது? 64 மைனஸ் 128 எவ்வளோ? 64 மைனஸ் 128 64 மைனஸ் 128 எவ்வளவு வருது? கழித்தல். இது கழித்தல் வரும். 120 இருந்து 64 போச்சுன்னா எவ்வளோ? ஏன் போட முடிய மாட்டேங்குது உங்களுக்கு? 64 மைனஸ் 128 எவ்வளோ? என்ன அகர்ஷன் போட முடிய மாட்டேங்குதா? ராகுலா அவர் பேர் என்ன? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன விஷயம்? 64 மைனஸ் 128 எவ்வளவு? 64 மைனஸ் 128 எவ்வளவு வரும்? மைனஸ் 64 வரும். வருமா வராதா? என்ன வேல்குமார், யாரு ஓபன் பண்ண? என்ன கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதான்னு கேக்குறேன். அப்ப 64 மைனஸ் 124 எவ்வளோ? 128 எவ்வளோ? மைனஸ் 64. இந்த பக்கம் மைனஸ் 8 பவர் எக்ஸ், இந்த பக்கம் மைனஸ் 64. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது. அப்ப என்னாச்சு? 8 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
64 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். 8 பவர் ஈக்குவல் 64. 8 பவர் எது போட்டா 64 வரும்? 8 பவர் 1 எவ்வளோ? இது 8 பவர் 1 எவ்வளோ? 8. 8 பவர் 2 8 into 8 எவ்வளோ வருது? 64. அப்ப என்ன x equal எவ்வளோ? 2 இல்லையா? 8 பவர் 2 தானே 64 வருது. 8 to the power 2 is equal to 64. ஒன்றும் புரியல, யாருக்கு எது ஒன்றும் புரிய மாட்டேங்குதாட்டு இருக்கு. ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல. இப்போ 128 மைனஸ் 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 பவர் 6 வந்து நம்ம என்ன அர்த்தம்? 2 பவர் 6னா என்ன? அது 2 பவர் 6 இஸ் ஈக்குவல் எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 பவர் 6 ஈக்குவல் டு அப்படி என்ன அர்த்தம்? 2 into 2 into 2 into 2 into 2 into 2 3 6 ஆச்சா? 6. இது எல்லாம் பெருக்குன்னு எவ்வளோ வருது? 2 into 2 into 2 into 2 எவ்வளோ வருது? 64 வரும். அதை தான் நான் போட்டிருக்கேன். 8 பவர் எக்ஸ் மைனஸ் 8 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 64. இந்த 128 அந்த பக்கம் போகுது. இந்த ஈக்குவல் சைனுக்கு அந்த பக்கம் போன என்ன ஆகும்? மைனஸ் 128 ஆயிரும். இப்போ 64 128 மைனஸ் 64. இந்த பக்கம் மைனஸ் 8 பவர் எக்ஸ், அந்த பக்கம் மைனஸ் 64. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது. அப்போ 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 64. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னா 8 ஸ்கொயர் தான் 64. 2 இஸ் த ஆன்சர். ஆன்சர்ல அது இருக்கான்னு பார்க்கலாமா? ஆன்சர்ல 2 இருக்கான்னு பார்க்கலாம். ஆன்சர்ல 2 இருக்குதா? சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 இருக்குது ஆன்சர்ல. ஓகே, அடுத்த கேள்வி போலாம். சரி, அந்த கேள்வி கஷ்டமா இருக்க மாட்டிருக்கு, அதனால அதை விட்டுடலாம். கொஞ்சம் கஷ்டமான கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஒரு பாடம். இது பாருங்க, படிங்க. யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். In triangle ABC, 2 angle A is equal to 3, angle B is equal to 6, angle C, then the measures that angle A, angle B and angle C are respectively dash. தமிழ்ல யாரோ ஒருத்தர் வேற ஒருத்தர் படிங்க தமிழ்ல. முக்கோணம் ஏபிசியில் 2A equal to 3B equal to 6 எனில் கோணங்கள் A கோணங்கள் ABC முறையே என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. 2A is equal to 3B. இப்போ முதல்ல பாருங்க, 30 60 90, அதாவது A வந்து 30, B வந்து 60, C வந்து 90ங்கிறாங்க. கரெக்டான்னு பார்க்கலாம். 2A எவ்வளோ? A 30 2A எவ்வளோ? A 30 2A 2 into A எவ்வளோ வருது? If A is equal to 30, what is 2A? 2 into 30. How much you are getting? 2 into 30 equal 60 வரும் இங்க. அப்ப 3B எவ்வளோ? B வந்து 60 னா B 3 into B 180. அப்ப 60 equal to 180 இல்ல. அப்ப இது ராங். ஃபர்ஸ்ட் கிடையாது. அப்ப ரெண்டாவது போடுங்க. 90 60 30. 90 போட்டீங்கன்னா 2A வந்து 90 into 2 180. அப்போ B வந்து 60 னா 3 into 60 180. C வந்து 30 போட்டீங்கன்னா 30 into 6 180. இவங்க மூணுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? 90 60 30 அந்த ஆன்சர். புரியுதா குழந்தைகளா? புரியலன்னா சொல்றேன். ஒரு கோணத்துல 3 கோணம் இருக்கும். ABC 3 கோணம். அது அதனுடைய மதிப்பு தெரியாது. ஆனா 2 மடங்கு A ஈக்குவல் டு 3 மடங்கு B ஈக்குவல் டு 6 மடங்கு C. அப்ப இதுல எது பெருசா இருக்கும்னா A ஆங்கிள் தான் பெருசா இருக்கும். ஏன்னா அதோட 2 மடங்கே பியோட 3 மடங்கு சமம், சியோட 6. அப்ப எது ஏதான் இருக்குல்ல அதிகமா இருக்கணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னாவே ஆன்சர்ல எதுல ஏ அதிகமா இருக்குது? இந்த 4 ஆன்சர்ல செகண்ட் ஆப்ஷன் தான் ஏ அதிகமா இருக்குது. அப்ப அப்படியே கூட போடலாம். நீ கால்குலேட்டே பண்ண வேண்டாம், அப்படியே டொய்ன்னு போட்டுடலாம். என்னன்னு போடலாம்? சரி, டொய்ன்னு போடலாம். ஓகே, இந்த டொய் எங்க இருக்கு, என்ன அர்த்தம் பாருங்க. இப்போ in a triangle, angle A equal to angle B
equal to angle A equal to angle C by 2. அப்போ அந்த ஆங்கிள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏ இருக்கும், ஆங்கிள் பி இருக்கும், ஆங்கிள் சி இருக்கும். ஆங்கிள் ஏ ஆங்கிள் பியும் ஈக்குவல். அது ஆங்கிள் சியில பாதி. அப்போ என்னென்ன அந்த ஆங்கிள் எதாவது இருக்கும்? ஆங்கிள் ஏ எவ்வளோ இருக்கும், பி இருக்கும், சி எவ்வளோ இருக்கும்? இங்க பாருங்க, இது இப்போ ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு எவ்வளோ எவ்வளோ இருக்கணும்? மூணு ஆங்கிள் சேர்த்து எவ்வளோ இருக்கணும்? 180 இருக்கணும். அப்போ இங்க வந்து ஆங்கிள் ஏ வந்து சி பை 2 அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா அங்க கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஏ சி பை 2, பியும் வந்து சி பை 2, சி வந்து சிஏ வச்சுக்கலாம். இப்போ இந்த மூணுமே சேர்ந்தது 180. அப்போ மொத்தம் எவ்வளோ சி ஆச்சு? சி பை 2 பிளஸ் சி பை 2 பிளஸ் சி எவ்வளோ ஆச்சு? 2c. 2c ஈக்குவல் டு 180. அப்போ சி எவ்வளோ? சி வந்து 90யா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் போடுறது புரியுதா புரியலையா? என்ன வேல்குமார், புரியுதா புரியலையா? புரியுது சார். புரியுதா? இது வேற ப்ராப்ளம். இது புக்கில் இல்லை. இந்த ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் 3 ஆங்கிள் இருக்கும். ஏ இருக்கும், பி இருக்கும், சி இருக்கும். ஆங்கிள் ஏ வந்து ஆங்கிள் பிக்கு ஈக்குவல். அது வந்து ஆங்கிள் சில பாதி. அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி இந்த 3 ஆங்கிள் கூட்டினா 180 வரணும். அதுதான் ட்ரையாங்கிளோடைய கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. அப்ப ஏக்கு பதில் ஆங்கிள் சி பை 2 போட்டிருக்கேன், பிக்கு பதில் சி பை 2, சிக்கு சிஏ போட்டிருக்கேன். அது ஈக்குவல் டு 180. இந்த லெஃப்ட் ஹேண்டில் கூட்டினா சி பை 2 ஆஃப் சி பிளஸ் சி அப்படின்னா 2c ஈக்குவல் டு 180. சி ஈக்குவல் டு 90. அப்படின்னா ஏ எவ்வளோ, பி எவ்வளோ? சி வந்து 90னா ஆங்கிள் ஏ வந்து சி பை 2 எவ்வளவு வரும்? ஆங்கிள் சி வந்து 90. ஆங்கிள் ஏ எவ்வளவு வரும்? சி ஆங்கிள் ஏ வந்து சி பை 2. சி பை 2 என்ன அர்த்தம்? சி ரெண்டால் டிவைட் பண்ணணும். எவ்வளவு வரும்? டிவைடன் தெரியுமா? 90 டிவைட் பை 2 எவ்வளோ? 90 divided by 2. 360. 90 divided by 2. 90 divided by 2. 45. அப்புறம் எப்படி சி சொல்ற நீ? 45. அப்ப பி எவ்வளோ? அதுவும் 45. 45. இப்ப 3 ஆங்கிள் ஏ வந்து 45, பி வந்து 45, சி வந்து 90. இந்த क्वेश्चन இப்படிதான். சரியா? அடுத்த கேள்வி படிங்க. யாரோ ஒருத்தர். இல்ல இது கொஞ்சம் கஷ்டம், வேணாம். இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி உங்களுக்கு. இது படி 109 படிங்க. தெரியுமான்னு பார்க்கலாம். இப்ப இந்த மீன் மீடியன் மோட் படிச்சிருக்கீங்களா? மீன் மீடியன் மோட் படிச்சிருக்கீங்களான்னு கேட்கிறேன். இல்ல அதெல்லாம் படிக்கிறேன், அதெல்லாம் சரியா இருக்கும். சார் எத்தனாவது क्वेश्चन சொல்றீங்க சார்? இது கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத क्वेश्चंस, இதெல்லாம் தெரியாத क्वेश्चंस எடுக்கலாம். கொஞ்சம் கஷ்டமான क्वेश्चंस எடுக்கலாம், ஈஸியான क्वेश्चंस எடுக்கலாம். பார்க்கலாம். இல்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, 99வது கேள்வி படி. 99வது கேள்வி படிங்க. யாரோ ஒருத்தர். 99 question படிங்க. The sum of the digits of the denominator in the simplest form of 112 by 528. 112 by 528 முதல்ல சிம்பிளிஃபை பண்ணணும். பாருங்க, நான் பண்றேன் பாருங்க. யார் கொஞ்சம் உங்க மொபைல் ஆஃப் பண்ணி வைங்க. 112 divided by, யார் மொபைல் ஆன் பண்ணி வச்சிருக்கிறது? 528.
வேல்குமார் கொஞ்சம் மொபைல் ஆஃப் பண்ணி வைப்பா. வேல்குமார் ரைட். இங்க பாரு 112 டிவைட் பை 520 எப்படி சிம்பிளிஃபை பண்ற சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஆல மேல டிவைட் பண்ண என்ன ஆகும்? 112 டிவைட் பை 2 எவ்வளவு வரும்? 112 டிவைட் பை 2 மேல 2 ஆலையும் கீழே 2 ஆலையும் டிவைட் பண்ண என்ன வரும்னு பார்க்கலாம். மேல 112 டிவைட் 2 ஆல் டிவைட் பண்ண எவ்வளவு வரும்? 56 வருமா? எஸ் சார். கீழே 528 2 ஆல் டிவைட் பண்ண 528 2 ஆல டிவைட் பண்ண என்ன வருது? 254 வருதா? 254 254 வருதா 64 வருதா? 54 தான் மேம். நல்லா பாரு. ஓ எஸ் சார் எஸ் சார். என்ன தப்பாச்சு சார். அப்ப இப்ப மறுபடியும் அது 2 ஆல் டிவைட் 56 2 ஆல் டிவைட் பண்ண வரும். வேற யாரோ சொல்லுங்கம்மா. ஏன் இது கூட தெரிய மாட்டேங்குது? 3rd 4th ஸ்டாண்டர்ட் கேள்வி தான் கேட்கிறேன். 56 56 2 ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? divided by 2 28 வருமா? 264 divided by 2 என்ன வரும்? 132 வரும். மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. 14 இங்க கீழே 66 அகைன் 2 டிவைட் பண்ணா 7 டிவைட் பை 33. அதுக்கு மேல டிவைட் பண்ண முடியாது. அதுக்கு மாதிரி அப்போ இன்னும் என்ன கேட்கறான் பாருங்க. இந்த கேள்வி என்ன? சாரி இதா இல்ல இங்க the sum of the digits of the denominator in the simplest form of 112 divided by 5. டினாமினேட்டர்னா கீழே இருக்கிறது. இப்போ கீழே இருக்கிறது என்ன ஆயிருக்குது? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 33க்கு வந்துட்டோம். அப்போ இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எவ்வளோ? இந்த 3 + 3 எவ்வளோ வருது? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 3 + 3 ஈக்குவல் எவ்வளோ? 6 என்பது சரியானது. ஆன்சர்ல 6 இருக்கான்னு பார்க்கலாமா? 6 இருக்குதா? எஸ் சார். அப்புறம் ஏன் இது நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்ப பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கேள்வி. sum of the denominator in the ratio in the simplified ratio of 81 divided by 243. சொல்லுங்க பார்க்கலாம். இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுங்க. 81 divided by 243 சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். 81 2 ஆல டிவைட் பண்ண முடியாது. 3 ஆல டிவைட் பண்ணலாமா? 3 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 81 divided by 3 எவ்வளவு வருது பார்க்கலாம். divided by 3. How much you are getting? 27 வருமா? அதே மாதிரி 243 டிவைட் பண்ணா 81 வரும். மறுபடியும் அதை 3 ஆல் டிவைட் பண்ணுங்க. 27 டிவைட் பண்ண 3 ஆல்னா 9 வரும். கீழே 81 டிவைட் பண்ணா 27 வரும். மறுபடியும் டிவைட் பண்ணலாமா 3 ஆல? ஆமா. 9 டிவைட் 3 ஆல் டிவைட் பண்ணா 3. அப்ப 20 என்ன 9. மறுபடியும் டிவைட் பண்ணலாமா? 3 ஆல் டிவைட் பண்ணா 1 இது 3 1/3. அப்ப சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் 81/243 வந்து 1/3. என்ன கேட்டிருக்காங்க? கேள்வி வந்து சம் ஆஃப் த டினாமினேட்டர் இந்த சிம்பிளிஃபைட் ரேஷியோ. டினாமினேட்டர் 3 தான். ஒரே டிஜிட் தான் இருக்கு. ஐ மீன் சிங்கிள் டிஜிட். அப்ப ஆன்சர் வந்து 3. ஆன்சர் வந்து 3. ஐ திங்க் உங்களுக்கு என்ன மூட் இல்லையா இன்னைக்கு? உங்களுக்கு எல்லாம் யாருக்குமே மூட் இல்லையாட்டு இருக்கு. க்ளோஸ் பண்ணிடலாமா? மூட் இல்லை யாருக்குமே. நம்ம என்ன பண்ணலாம்னா மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சயின்ஸ் கிளாஸ் நடக்கும். சரியா? இன்னைக்கு யாருக்கும் உங்களுக்கு மூட் இல்லை. நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் டைம். உங்க டைம் வேண்டாம், என்னோட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வில் மீட் அகெயின் ஆன் சண்டே மார்னிங். ஓகே, அந்த சயின்ஸ் கிளாஸ் மேடம் வில் கம். திவ்யா மேடம் வில் கம். ஓகே, தேங்க்யூ.